ஹாய் பட்டூஸ். நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க எல்லாரும் கேட்கலாம். ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு காடு. அங்கே பலவிதமான விலங்குகள் வாழ்ந்து வந்தன. மயில், யானை, மான், குரங்கு, காக்கை, முயல், எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த காட்டில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விலங்கு இருந்தது. அது யார் தெரியுமா? நரி. இந்த நரி மிகவும் புத்திசாலி, அதே நேரத்தில் தந்திரமானதும் கூட. எப்பொழுதும் மற்ற விலங்குகளை ஏமாற்றிதான் தன் வயிற்றை நிரப்பும். ஒரு நாள் காலையில் நரி தூங்கிய போது குர் குர் என்று வயிறு சத்தம் போட்டது. ஐயோ, நேத்து முழுக்க நான் சாப்பிடவே இல்லையே, இன்று ஏதாவது கிடைக்காவிட்டால் ரொம்ப கஷ்டம் என்று நினைத்து கொண்டு நரி காட்டுக்குள் உணவு தேடி நடந்தது. முயலை பிடிக்க முயன்றது. முயல் வேகமாக ஓடிவிட்டது. பிறகு மானை பிடிக்கவும் முயன்றது. மானும் துள்ளி குதித்து ஓடிவிட்டது. இந்த வேலையெல்லாம் எனக்கு சரி வராது, தந்திரம்தான் என் ஆயுதம் என்று நரி நினைத்தது. அப்போது ஒரு பெரிய மரத்தின் மேல் ஒரு கருப்பு நிற காக்கை அமர்ந்திருந்தது. அதன் வாயில் ஒரு பெரிய சீஸ் துண்டு இருந்தது. ஆஹா, இன்று நல்ல சாப்பாடு கிடைத்து விட்டது, ஆனால் எப்படி வாங்குவது என்று யோசித்தது. அப்போது நரிக்கு ஒரு தந்திரம் தோன்றியது. நரி மரத்தின் கீழ் நின்று காக்கையை பார்த்து இனிமையாக பேசத் தொடங்கியது. அழகான காக்கையே, இந்த காட்டிலேயே நீதான் ரொம்ப அழகான பறவை. உன் இறகுகள் கருப்பு முத்து மாதிரி மின்னுது. இதை கேட்ட காக்கை சந்தோஷமாக தலையை உயர்த்தியது. நரி மீண்டும் பேசத் தொடர்ந்தது. நான் பல பறவைகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் உன் குரல் மாதிரி இனிமையான குரல் யாருக்கும் இருக்காது. ஒரு பாடல் பாடி காட்டுவாயா என்று நரி காக்கையை பார்த்து சொன்னது. உடனே காக்கை மனதில் நினைத்து கொண்டது. எல்லாரும் என்னை கருப்புன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இந்த நரி என்னை அழகுன்னு சொல்லுதே என்று நினைத்து புகழ்ச்சிக்கு மயங்கி காக்கை தன் வாயை திறந்தது. காக்கா என்று கத்த முயன்றது. அவ்வளவுதான், சீஸ் துண்டு கீழே விழுந்தது. நரி உடனே சீஸை பிடித்து எடுத்தது. என் தந்திரம் வேலை செய்து விட்டது. மரத்தின் மேலே காக்கை நின்று கொண்டு, ஐயோ, நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்து விட்டேன் என்று சொல்லி காக்கை வருந்தியது. இந்த செய்தி எல்லா விலங்குகளுக்கும் தெரிந்தது. யானை, மான், முயல் எல்லாம் கூடியது. யானை சொன்னது, நரி எப்போதும் தந்திரம் செய்து மற்றவர்களை ஏமாற்றுகிறது. இதை நாம் தடுக்க வேண்டும். அதனால் எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தன. அடுத்த நாள் நரி மீண்டும் தந்திரம் செய்ய முயன்றது. ஆனால் இம்முறை எந்த விலங்கும் நரியின் பேச்சை நம்பவில்லை. முயல் நரியிடம் சொன்னது, உன் வார்த்தைகள் இனிமையாக இருந்தாலும் உன் மனசு சரியில்லை. காக்கை, உன்னுடைய புகழ்ச்சி எல்லாம் போய். அந்த நாளிலிருந்து நரி தனியாகவே உணவு தேடி கஷ்டப்பட்டது. அப்போதுதான் நரிக்கு புரிந்தது, எல்லாரையும் ஏமாற்றினா ஒரு நாள் நாமே தனியாகி விடுவோம் என்று. பட்டூஸ், புகழ்ச்சிக்கு எப்போதும் மயங்கவே கூடாது. தந்திரம் செய்தால் தற்காலிக வெற்றி மட்டுமே. நேர்மைதான் நிலையான வெற்றி.